கையேந்தி பவன் சைடில் குஷ்பு இட்லியும் சட்னி தரப்போகிறாங்க பாருங்கள். தண்ணி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சுடுற இட்லி துணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அது நம்ம மாவாட்டுறதுல தான் இருக்குது. நான் 12 டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு டம்ளர் தாங்க உளுத்தம்பருப்பு போடுவேன். அந்த மாவாட்டுற ப்ரொசீஜர் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் வீடியோ எடுத்து நான் போட்டு விட்றேன். இப்போ நம்ம இட்லி சுட்டாச்சு, துணியிலே ஒட்டலை பாருங்கள். அப்போ உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்குது. இதுக்கு நம்ம மல்லாட்டை பயிறு சட்னி அரைக்க போகிறோம். வேர்க்கடலை உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் 2 வரமிளகா, 2 பல் பூண்டு, புளி, தேங்காய், வேர்க்கடலை இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ இதை தாளிக்க கொடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், கருவேப்பிலை போட்டு சட்னி தாளித்து வச்சாச்சு. 4 இட்லி வச்சு இந்த சட்னியை நல்லா கரண்டியை தாராளமாக உண்டு ஊற்றி பெரட்டி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மல்லாட்டை பயிறு சட்னிக்கும் இட்லிக்கும் காம்பினேஷன். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மற்ற சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கனால குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இது நம்ம சட்னியாக ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் அப்படியே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இப்போ பேச்சுலர் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்போ எப்போ வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். லவ்வாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.